தமிழ்நாடு போக்குவரத்து துறை துணை ஆணையர் அலுவலகம் மற்றும் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 37 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பட்டாசு வெடித்து கொண்டாடியது யார்? லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், இந்த வார்த்தைகளுக்கும் போக்குவரத்து துறைக்கும் என்ன சம்பந்தம்? கட்டுக்கட்டான ரொக்கத்துடன் இந்த அதிகாரி விசாரணை வலையில் சிக்கியது எப்படி? இவர் சிக்கியதற்கு ஊழியர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடியது ஏன்? லஞ்ச புகார்களில் சிக்கும் பல்வேறு அரசு துறைகளில் போக்குவரத்து துறையும் முன்னணியில் இருக்கிறது. போக்குவரத்து துறையில் பணியாற்றும் ஊழியர்கள், அதிகாரிகள் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளது என்பதுதான் முக்கிய புகார். இந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எழிலகத்தில் உள்ள போக்குவரத்து துணை ஆணையர் நடராஜனின் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். அப்போது அவரது அலுவலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கட்டுக்கட்டான ரொக்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆய்வில் சிக்கியது 35 லட்சம் ரூபாயை தாண்டி அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையிலும் 2 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளது. மொத்தம் 37 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு துறையினர் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ஒரு கண்காணிப்பாளர் பணியிட மாறுதலுக்கு குறைந்தபட்சம் 15 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என்று புகார் எழுந்துள்ளது. சோதனை சாவடியில் பணிபுரியும் மோட்டார் வாகன ஆய்வாளர் பணிக்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வசூலிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிட மாறுதலுக்கும் 50 லட்சம் ரூபாயும், ஆர்டிஓ பணியிட மாறுதலுக்கு 75 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக வகீர் புகார் எழுந்துள்ளது. துணை ஆணையர், இணை ஆணையர் பதவிகளில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் வேண்டுமா? ஆம் என்றால் 1 கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்திலும் மாதம் 4 லட்சம் ரூபாய் மாமூல் கட்டாயமாக வசூலிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் குமுறுகின்றனர். இந்த லஞ்ச வேட்டையின் பின்னணியில் போக்குவரத்து துறை துணை ஆணையர் நடராஜன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒளிரும் பட்டை வாங்கியதில் மோசடி, வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதில் மோசடி என இவர் பெயர் அடிபடாத மோசடிகளே இல்லை என்கின்றனர் துறை ஊழியர்கள். இந்த நிலையில் துறையில் பணிபுரியும் 30 உதவியாளர்களிடம் இருந்து கண்காணிப்பாளர் பதவி உயர்வுக்காக நடராஜன் தலா 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவரது அரசு வாகனத்திலும் சோதனையிட்டதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியுள்ளன. இதற்கிடையே நடராஜன் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையில் சிக்கியதால் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் சந்தோஷமடைந்தனர். தங்கள் மகிழ்ச்சியை அலுவலக வாசலில் பட்டாசு வெடித்து வெளிப்படுத்தி கொண்டாடினர். அதிகாரி நடராஜன் லஞ்சம் வசூலித்தது யாருக்காக? உயர் அதிகாரிகளுக்கு இதில் தொடர்புள்ளதா என விசாரிக்கப்படுமா? போக்குவரத்து துறையில் நீடிக்கும் லஞ்ச வேட்டை முடிவுக்கு வருமா? இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.